ஆனா அந்த ஒரு படத்த வச்சே வந்து அவருடைய கெரியரே காலி. அவ்வளோதான். திரும்ப பேங்க் வேலைக்கு நீங்க போயிடுங்க அப்படின்ற மாரிலாம் சோசியல் மீடியால எழுதுறாங்களே சார். இல்லைங்க, அது ஒரு படத்த வச்சுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ம். இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்டும் உங்க கைக்கு கிடைத்து, இவ்வளவு பெரிய பட நிறுவனம் உங்களுக்கு வந்து, நீங்க கேட்டதெல்லாம் குடுத்து சொதப்பும்போது ஒரு கோவம் வரும். நீங்க ஏதோ ஒரு ஒரு கம்பெனில போய் ஒரு கதை சொல்றாரு. ஒரு நார்மல் ஹீரோவுக்கு ஒரு படம் பண்றாரு. சொதப்பிட்டாருன்னா கூட, ஒரு புற அழுத்தம் காரணமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். யாரோ ஒருத்தர் இன்சிஸ்ட் பண்ணாங்க. இத வையின்னாங்க, அத எடுன்னாங்க. அவரு வேற வழி இல்ல பண்ணிட்டாருன்னு. அவருக்கு முழு சுதந்திரமும் கொடுத்த படம் இது. ம். ரஜினி மாரி ஒருத்தர் கையில கிடைச்சு தவற விட்டீங்கல்ல, உடைச்சிட்டீங்கல்ல அந்த பொம்மைய. ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கும் வருத்தமா இருக்கு. ஏற்கனவே லியோவுல கூட இந்த விமர்சனங்கள் இந்த இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக் சீன் செகண்ட் பார்த்தீங்களா? ஹாஃப்லாம் ரொம்ப சுமாரா இருக்குன்னு விஜய் அப்பாவே விமர்சனம் பண்ணாரு. அப்போ அங்கேருந்தே அவருடைய அலட்சியம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க அந்த படத்துல கூட ஏதோ ஒரு அழுத்தம் இருந்ததுன்னு வச்சுக்கங்க அவருக்கு. இந்த படத்துல எந்த அழுத்தமும் இல்ல. ரிலீஸே அவரு தான் ஃபிக்ஸ் பண்ணாரு. நம்பர் ஆஃப் வரும்போதே டேஸும் அதிகமா ஆமா, நீங்க ரிலீஸ் டேட் நீங்க சொல்லுங்கன்ட்டாங்க. நாங்க சொல்லல. நீங்க ஃப்ரீக்வென்ட்டா பண்ணுங்க. நீங்க ரிலீஸ் டேட் சொல்லுங்கன்ட்டாங்க. அப்ப எல்லாமே வந்து உங்க கையில தானே இருக்கு. அப்ப அத தவற விடும்பொழுது 1000 பேரு 1000 மாரி விமர்சனம் பண்ணுவாங்க. அத வேற வழி இல்ல. பொறுத்துட்டு தான் ஆகணும்.